வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ரொம்பவே மனதை தொடர மாதிரி ஒரு கதையை பார்க்கலாம். அன்புங்கிற ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்ற கதை இது. ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒரு வார்த்தை, ஒரு உயிரையே காப்பாத்த முடியுமா? என்னடா இது சினிமா மாதிரி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடி நாம இந்த கதைக்குள்ள போலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான கழுதை. அதோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா எவ்வளோ இருட்டா இருந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பாவம் அந்த கழுதை. அதோட நிலைமை நிஜமாவே ரொம்ப மோசம். அதோட எஜமான ஒரு வியாபாரி. சும்மா சொல்லக்கூடாது, ரத்தம் வர அளவுக்கு வேலை வாங்குவார். ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சம். ஆனா அதுக்கு என்ன கிடைச்சது? கொஞ்சோண்டு சாப்பாடு, அவ்வளவுதான். ஒரு சின்ன அன்பு, ஒரு தடவி கொடுத்தல் எதுவே கிடையாது. வாழ்க்கை முழுக்க வெறும் வலியும் வேதனையும் தான். இப்படி ஓயாம உழைச்சா எந்த உடம்பு தான் தாங்கும்? ஒரு நாள் அதால முடியல. பலையெல்லாம் போய் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா கதை இங்க தான் ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்குது. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த நேரத்துல தான் அதோட தலையெழுத்தையே மாத்தி எழுத ஒருத்தர் வராரு. அந்த வியாபாரி என்ன பண்ணினார் தெரியுமா? ஐயோ பாவம்னு தூக்கி விடல. பதிலுக்கு இனிமே இது நமக்கு எதுக்கு உதவ போகுதுன்னு நினைச்சு ஒரு காட்டுல சாகட்டும்னு தனியா விட்டுட்டு போயிட்டார். என்ன ஒரு கொடுமை பாருங்க! முழுசா கைவிடப்பட்டு நம்பிக்கையே இல்லாம கிடந்தது அந்த ஜீவன். அந்த மாதிரி ஒரு இருண்ட நேரத்துல தான் ஒரு வெளிச்சம் மாதிரி அபூபக்கர்னு ஒரு சின்ன பையன் அந்த பக்கம் வந்தான். போராடிட்டு இருந்த அந்த கழுதையை பார்த்து அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தான். ஆனா அவன் கொடுத்த சாப்பாடை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவன் செஞ்சான். அந்த கழுதை கிட்ட போய் அதோட காதுல மெதுவா சொன்னான், நீ வலிமையானவன்னு. அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சின்ன அன்பு, அதுதான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே. அந்த ஒத்த வார்த்தை என்ன மேஜிக் பண்ணுச்சுன்னு பாப்போமா? செத்துக்கிட்டு இருந்த அந்த கழுதைக்குள்ள எப்படியாவது பொழைச்சுக்கணுங்கிற ஒரு ஆசையை அது விதைச்சது. அங்கிருந்து தான் அதோட மீள் பயணம் ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அது தேர ஆரம்பிச்சது. நாள் மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை கீத்து. ஒரு வாரம் கழிச்சு தள்ளாடி தள்ளாடி முதல் அடி எடுத்து வச்சது. ஒரு மாசத்துல உடம்புல பழைய தெம்பு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வர ஆரம்பிச்சது. இந்த முழு பயணத்திலையும் அதுக்கு மோட்டிவேஷனா இருந்தது என்ன தெரியுமா? அபூபக்கர் சொன்ன அந்த வார்த்தை தான். நீ வலிமையானவன்கிற அந்த வார்த்தை தான் அது மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வருஷங்கள் ஓடிச்சு. அந்த கழுதை இப்ப முழுசா குணமாகி நல்லா தெம்பா ஆயிடுச்சு. அப்போதான் ஒரு நாள் சின்ன பையனா இருந்த அந்த அபூபக்கர் இப்போ ஒரு வாலிபனா வளர்ந்து நிக்கிறத பாக்குது. அங்க ஒரு அழகான நட்பு தொடங்குது. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. முன்னாடி அது வெறும் ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை, வாழ்க்கை முழுக்க துயரம். ஆனா இப்போ அபூபக்கரோட உற்ற நண்பன், அன்பு, பாசம், மரியாதைன்னு அதோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. கதையோட கடைசி கட்டத்துல இன்னொரு ட்விஸ்ட். அந்த கழுதைய காட்டுல தூக்கி போட்டானே ஒரு வியாபாரி, அவன் திரும்பி வந்தான். வந்து, நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டான். ஆனா அந்த கழுதை என்ன செஞ்சது தெரியுமா? அது அவனோட போகல. ஏன்னா உடம்புல ஏற்பட்ட காயம் ஆறிடும், ஆனா மனசுல ஏற்பட்ட வடு அது ஆறாது. அதான் சொல்லுவாங்க, காயங்களை விட வடுக்கள் ஆழமானவேன்னு. செஞ்ச துரோகத்தை அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது இல்லையா? சரி, இந்த அருமையான கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? மொத்தமா 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதல் பாடம், அன்போட சக்தி. ஒரே ஒரு அன்பான வார்த்தை போதும், ஒருத்தரோட வாழ்க்கையே அது மாத்திடும். 2வது, நமக்குள்ள இருக்கிற மன வலிமை. கஷ்டம், அழுத்தம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா நம்மளோட வலிமை நிரந்தரமானது. 3வது, மறக்க முடியாத வலி. உடம்புல ஏற்படுற காயத்தை விட மனசுல ஏற்படுற துரோகத்தோட காயம் ரொம்ப ஆழமானது. அதை ஆத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த கதை மூலியமா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரு கேள்வி இதுதான். நீங்க சொல்ற ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன பாராட்டு, அது யாருடைய வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த கதை உங்க மனசை தொட்டிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போதான் அடுத்தடுத்து வர்ற கதைகள் உங்களை வந்து சேரும். நன்றி.